ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழு பச்சைப்பயிறு இருக்குது இல்லையா, தோலோடு இருக்குது இல்லையா, அந்த பச்சைப்பயிரை வச்சு தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த பருப்பு போட்டு நீங்கள் ரெசிபியாவோ இல்லை ஸ்நாக் ரெசிபியாவோ எது செஞ்சாலுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸ்கின் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம், இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தோலோடு இருக்கிற பச்சைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு, அதாவது பச்சைப்பயிறு, அப்புறம் வந்து அரிசி, இதை சேர்த்துட்டு அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு புளிப்புக்காக நான் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 6 வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் பாதியாக. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா பச்சை மிளகா மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒன்றா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷர் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு தானே கொடுக்குறோம், அதனால் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் நெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஜீரகம் அப்படியே சேர்க்கலைன்னா நீங்கள் ஜீரகத்தூளாக கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து கருவேப்பிலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது இல்லாமல் தாளித்து கொட்டிட வேண்டியது தான். இந்த ரெசிபியை 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குழந்தைக்கு நெய், இந்த பருப்பு, அதாவது தோலோடு இருக்கிற பச்சைப்பயிறு, இது எல்லாமே குழந்தைக்கு வந்து நல்ல வெயிட் கெயின் பண்ணக்கூடியது. முக்கியமாக இதில் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது, வயிறு வலிக்காது. அது மட்டும் இல்லாமல் சம்மருக்கு இது ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு ரெசிபி தான். ஏன் சொல்கிறேன்னாக்கா பாசிப்பருப்பு, அதாவது இந்த பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது தான். அதே மாதிரி குழந்தையோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கும் அதிகமாக இந்த மாதிரி பருப்பு சேர்த்து சாப்பாடு கொடுக்கும்போது. ஸோ தாராளமாக நைட்டு டின்னராக கொடுங்க, அப்புறம் லஞ்சாக கொடுங்க. அது உங்களுடைய விருப்பம். கண்டிப்பாக இது நைட்டில் கொடுத்தா டைஜஸ்ட் ஆகும், பயப்பட வேணாம். இது ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் சொல்கிறது என்னது, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துடணும். அவ்வளோதான். மற்றபடி அப்படி சாப்பிட்டா தான் குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக விளையாடி நல்லா தூங்குவாங்க, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.